போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வகையில் கோப்புகளை கையெழுத்திட்டார். அதில் மிக முக்கியமான முதல் திட்டம் என்பது 200 யூனிட் இலவச மின்சாரம் திட்டம் நடைமுறைக்கு வருவதாக அதில் கையெழுத்திட்டிருந்தார். இந்நிலையில் தான் அப்போதே அது தொடர்பான செய்திகள்லாம் வெளியானது. அதாவது 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம், மற்றபடி 500 யூனிட் தாண்டினால் இலவச மின்சாரம் ரத்து என்ற செய்தி எல்லாம் வெளியானது. இந்த நிலையில்தான் இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த விவகாரம் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால் 2 மாதங்களுக்கு சேர்த்து 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு மட்டுமே 200 யூனிட் இலவச மின்சாரம், 500 யூனிட்டை தாண்டினால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தொடரும் என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த அரசாணையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இது தொடர்பாக இருந்து வரக்கூடிய குழப்பங்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு, இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே அப்படி என்றால் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் இலவச மின்சாரம் கிடையாதா, நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து யூனிட்டுக்கும் நாம் மின்கட்டணம் செலுத்த வேண்டுமா என்றெல்லாம், அப்படி என்றால் இந்த அறிவிப்பு என்பது ஒரு மோசடி என்றெல்லாம் கூட செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியானது. ஆனால் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுக்கு வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், 500 தாண்டினால் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 2,47,00,000 வீட்டு மின் இணைப்புகள் இருக்கின்றன. அதில் அதிகபட்சமாக 500 யூனிட்டுகள் தான் பயன்படுத்துகிறார்கள். குறைவாக தான் லட்சக்கணக்கான வீடுகள் தான் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துகிறார்கள். அதிகமானோர், பெரும்பான்மையோர் 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவதால் இது பெரும்பான்மையான மக்களுக்கு பயனளிக்கும் என்று அந்த அறிக்கை அரசாணையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஆனால் இது மிக முக்கியமாக பார்க்கப்படும் மற்றொரு விமர்சனமும் இது சார்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. என்றால் தமிழக கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது தற்போது முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஒவ்வொரு மாதம் இலவச மின்சாரம் 200 யூனிட் என்று தெரிவித்திருந்தார்கள். இப்போது நடைமுறைக்கு விஜய் கையெழுத்திட்டு நடைமுறைக்கு வந்திருப்பது 2 மாதத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், 2 மாதத்திற்கு அதுவும் 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதை தாண்டி செல்வோருக்கு ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது போன்ற 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.